arithmetic progression. Arithmetic progression அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் ஆர்டரை ஃபாலோ பண்ணுற ஒரு சீக்வன்ஸ், ஒரு சீரீஸ். என்ன ரெகுலர் ஆர்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 1 3 5 7 9 எக்ஸெட்ரா. இந்த நம்பர் பார்க்கும்போதே ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த 1லிருந்து 3க்கு போகிற டிஃப்ரென்ஸ் வந்து 2. 3லிருந்து 5 கிடைக்கணும்னா டிஃப்ரென்ஸ் 2. 5லிருந்து டிஃப்ரென்ஸ் 2. அப்போது அடுத்த நம்பர் என்னென்னு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அடுத்த நம்பர் 11 இருக்கும். அப்போது இங்கே வந்து ஒரு காமன் டிஃப்ரென்ஸில் அந்த சீக்வன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே போகுது. அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த 2 அப்படிங்கிற நம்பர், இந்த காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இது 2. 2ங்கிற நம்பர் எல்லா இடத்துலையுமே 2 தான். 2 அட்ஜசன்ட் நம்பரை மைனஸ் பண்ணால் காமன் டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும், எந்த இடத்துல வேணாலும். ஸோ இந்த 2ங்கிறது இங்கே காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. காமன் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு இது ஃபிசிக்ஸில் எங்கே யூஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னா, இந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்குது. 100th டைம் கேட்குறாங்க, இல்லை 75th டைம் எவ்வளோ வேல்யூ வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் எழுதிட்டே இருக்கணும். 75th டைம் வரைக்கும் நீங்கள் எழுதி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது, சிம்பிளான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா டேரெக்டாக எப்படி வந்ததுன்னெல்லாம் சொல்ல, டேரெக்டாக போயிடலாம். ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. nth டைம் இன் ஏபி. இதுதான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் தான் ஏபின்னு சொல்லுவாங்க. அப்போது nth டைம் வேணும்னா இதோட ஃபார்முலா A0. A0ங்கிறது ஃபஸ்ட்டு டைம் ப்ளஸ் n-1 இன்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ். காமன் டிஃப்ரென்ஸுங்கிறது தான் D. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போதும். இப்போ 100th டைம் வருது அப்படின்னா இப்போ n வேல்யூ 100. காமன் ஃபஸ்ட்டு டைம் A0ங்கிறது ஃபஸ்ட்டு டைம், Dங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ், ஏங்கிறது nth டைம். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான் மோஸ்ட்லி தேவைப்படும். ஸோ சம் வந்து அதிகமாக தேவைப்படாது. இதோட ப்ராப்ளம் எவ்வளோ சீக்வன்ஸ், எவ்வளோ டோட்டல் வரும் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படாது. ஸோ அதை நம்ம தேவைப்பட்டால் சொல்லலாம். ஸோ இது வந்து nth டைம் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட் எழுதிடலாம் அது என்னெல்லாம்னு. nth டைம் அண்ட் A0ங்கிறது வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட்டு டைம். அப்புறம் nங்கிறது எந்த நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும், 100th 25th 27th. ஸோ அது n. Dங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுற இன்னொரு ப்ரோக்ரெஷன் இருக்குது. அது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் அப்படிங்கிறது இங்கே எப்படி காமன் டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம எழுதணுமோ, இங்கே வந்து காமன் ரேஷியோ வச்சு இந்த டைம் வந்து ப்ரொசீட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 5 10 20 40 80 எப்படி போயிட்டே இருக்குது. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈவனாக இல்லை பாருங்கள். இது வந்து 5ங்கிற டிஃப்ரென்ஸ், 10லிருந்து 20 10 டிஃப்ரென்ஸ், 20லிருந்து 40 20 டிஃப்ரென்ஸ். அப்போ இது வந்து இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் கிடையாது. ஆனால் என்ன சேமாக இருக்குன்னா, காமன் ரேஷியோ வந்து சேமாக இருக்குது. பாருங்கள், 2 நம்பரை ரேஷியோ எடுத்து பார்க்கலாம். இந்த 2 நம்பரை ரேஷியோ எடுத்து பாருங்கள். 10/5 பண்ணுங்கள், இல்லை 5/10 பண்ணுங்கள். ஸோ நான் சும்மா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு 10/5 பண்ணுறேன். 10/5 ஆன்சர் வந்து 2. இனி இந்த 2 அட்ஜசன்ட் பாருங்கள். 20/10 அப்போது ஆன்சர் 2. அப்புறம் 40 இதுக்கு ப்ரிசீடிங் டைம் வந்து 20. ஸோ இங்கேயும் ஆன்சர் 2. இப்போது 2 அட்ஜசன்ட் நம்பரோட ரேஷியோஸ் 10/5 20/10 40/20 2 அட்ஜசன்ட்டோட ரேஷியோஸ் காமனாக இருந்துச்சுன்னா அதை ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன்னு சொல்லுவாங்க. அப்போது நான் இங்கே இதை சிம்பிளாக எடுத்துக்கிறேன். எப்படி பண்ணாலும் ஆன்சர் வந்து 2ன்னு ஆன்சர் வருது. காமன் ரேஷியோ இது, காமன் டிஃப்ரென்ஸ் கிடையாது. காமன் ரேஷியோ. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியணும். இது இன்ஃபினிட் டைம்ஸ் போகுதுன்னு வச்சுக்கலாம். எனக்கு டோட்டலாக அந்த இன்ஃபினிட் டைம்ஸோட டோட்டல் நம்பர் என்ன வரும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நமக்கு தேவைப்படும். ப்ராப்ளம்ஸில் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக சொல்லணுன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் விட ஜிபி இருக்கு இல்லையா, ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன், இதுதான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வருவோம். இதில் எஸ்பெஷலி ஒரு ஃபார்முலா தேவைப்படும். சம் ஆஃப் இன்ஃபைனைட் டைம்ஸ்
in GB. ஃபார்முலா எவ்வளோ தான், ஃபஸ்ட்டு டைம் டிவைடட் பை 1 மைனஸ் காமன் ரேஷியோ. காமன் ரேஷியோங்கிறது தான் ஆர். அப்போது ஃபஸ்ட்டு டைம் டிவைடட் பை 1 மைனஸ் ஆருங்கிற ஃபார்முலா தான். nth டைமெல்லாம் இல்லை, இது வந்து டோட்டல். இப்போது இன்ஃபினிட் சீரீஸாக இருந்துச்சுன்னா a பை 1 மைனஸ் ஆருங்கிறது சம்மாக இருக்கும், டோட்டலாக இருக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிகிட்டே போகணும். ஆட் பண்ணால் a பை 1 மைனஸ் ஆருங்கிற ஃபார்முலா கிடைக்கும். கிராஃப்ஸ் ஃபிசிக்ஸில் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு பார்ட்டுங்கிறது இந்த கிராஃப். இந்த கிராஃபோட பேசிஸ்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை ஃபைண்டே பண்ணுவோம், கிராஃப் எக்ஸ்பெரிமெண்டலாக கிராஃப் ஃபைண்ட் பண்ணி. இந்த கிராஃபோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் ரொம்ப காமனாக ஒரு கிராஃபை நமக்கு எதுக்கு சயின்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதோட ஐடியாஸ் என்னங்கிறத நம்ம சிம்பிளான டேர்ம்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிராஃப்க்கு எஸ்பெஷலி நம்ம 2 கிராஃப் 2 டைமென்ஷன் கிராஃப் தான் வரைவோம். அப்போது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ஒய் ஆக்சிஸ். மோஸ்ட் ஆஃப் தி கிராஃப் இப்படி தான் இருக்கும். 3 டைமென்ஷன் நம்ம வரைய முடியாது. இந்த தேர்ட் ஆக்சிஸ் வந்து அவுட்வேர்டாக வரும். அப்போது 3D ஆப்ஜெக்டை நான் நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் என்னால் கொண்டு வர முடியாது. ஸோ 3D அப்படிங்கிறது லெங்த், பிரெத், ஹைட் எல்லாமே வரும். ஸோ இந்த கிராஃபுங்கிறது ஒரு 2 டைமென்ஷனல் கிராஃப். இதுக்கு 2 வேல்யூஸ், 2 ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இப்போது 2 குவான்டிட்டியை நான் வந்து கண்டுபிடிக்கணும், அதோட நேச்சரை. டைம் மாற மாற பொசிஷன் மாறுது. அப்போது நான் டைமை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் எடுத்துக்கணும். பொசிஷனுங்கிறது நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன், டிஸ்டன்ஸோ அப்படி வச்சுக்கலாம். எக்ஸுங்கிறது பொசிஷனாக இருக்கும், அல்லது இப்படியே எழுதிக்கலாம், பொசிஷனை எவ்வளோ மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறது. இப்போது டைமை வந்து ஏன் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த பொசிஷனை கம்பேர் பண்ணும்போது டைம்ங்கிறது இண்டிபெண்ட் குவான்டிட்டி. நீங்கள் டைமை மெஷர் பண்ணிங்கனாலும் சரி, பண்ணாமல் இருந்தாலும் டைம் அப்படிங்கிறது எதையுமே வேறு ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணாமல் அது ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் டைம். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பொசிஷன் மாறுது. அப்போ பொசிஷன் டிபெண்டபிள் ஆயிடுச்சு அண்ட் டைம்ங்கிறது இண்டிபெண்ட் ஆயிடுச்சு. இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது டைம் எதெல்லாம் இண்டிபெண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ்லாம் ஒரு கிராஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வெலாசிட்டி அண்ட் டைம் எடுத்துக்கலாம். ஸோ விங்கிற வெலாசிட்டி ஒய் ஆக்சிஸ், டைம் வந்து எக்ஸ் ஆக்சில் எடுத்துக்கணும். ஏன்னா வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைம், ரெண்டுமே டிபெண்ட் பண்ணுது. வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணுன்னாலே டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ அப்போது டைம் வந்து இண்டிபெண்ட் ஆகுது, வெலாசிட்டி வந்து டிபெண்ட் ஆகுது. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். ஃபோர்ஸ் இருக்குது, ஃபோர்ஸ் அண்ட் பொசிஷன். அந்த ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு பொசிஷன் போகும்போது வேறு வேறு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ பொசிஷன் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி பொசிஷனை டைமை டிபெண்ட் பண்ணும், ஆனால் ஃபோர்ஸை விட இல்லை. ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷனில் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். இப்போ ரெண்டுமே டிபெண்ட் பண்ணுது. அப்போ மோர் டிபெண்ட் யார், ஃபோர்ஸ். லீஸ்ட் டிபெண்ட் யார், பொசிஷன். அவ்வளோதான் அதோட ஐடியா. இப்போது ஒரு கிராஃப்லேருந்து நமக்கு என்னெல்லாம் ஐடியாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த கிராஃபை எடுத்துக்கலாமே, ரொம்ப சிம்பிளான கிராஃப். இது வந்து ஃபோர்ஸ்னு வச்சுக்கிறேன், இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வச்சுக்கிறேன். ஒரு கிராஃபோட நேச்சர் எனக்கு இப்படி கிடைக்குது, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிராஃப் கிடைக்குது. இந்த கிராஃபை நான் வந்து ஏரியா ஃபைன் பண்ணிடுறேன். எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் போகுதுன்னு வச்சுக்கலாம். எனக்கு எதுவுமே தெரில, ஒரு கிராஃப் மட்டும் கொடுக்குறாங்க, இதோட ஏரியா ஃபைன் பண்ணி பார்க்குறேன். லெங்த் இன்டூ பிரெத். ஸோ இந்த இடத்துல நான் ஏரியா ஃபைன் பண்ணால், ஏரியா பாருங்கள், இது வந்து பிரெத்னு வச்சுக்கலாம். இது வந்து எஃப்ங்கிற வேல்யூ, இது வந்து பேஸோட வேல்யூ எக்ஸ், எஃப் இன்டூ எக்ஸ்னு வரும். ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட், நமக்கு கிடைக்கிறது ஒர்க் டன் கிடச்சிரும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஐடியாவை இந்த கிராஃப் சிம்பிளிஃபை பண்ணிடுச்சு. அது ஒரு கிராஃபோட நேச்சர் மட்டும்தான் நம்மளால் அப்டைன் பண்ண முடியுது. ஆனால் அந்த கிராஃப் வந்து நமக்கு ஒர்க் டன்னு கொடுத்துரும். இந்த மாதிரி தான் ஒரு கிராஃப் அப்படிங்கிறது 2 ஐடியாஸை அது நமக்கு சொல்லும், 2 இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். ஒன்று வந்து அந்த கிராஃப் என்க்ளோஸ் பண்ணுற ஏரியா, அது வந்து ஒரு வேல்யூவை நமக்கு கொடுக்கும், ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அது கொடுக்காம கூட இருக்கலாம், அப்படியும் நடக்கலாம். பட் 2 விஷயம் தான் ஒரு கிராஃபில். நீங்கள் எப்போவுமே எந்த கிராஃப் கொடுத்தாலும் 2 விஷயம் மட்டும் ஃபைன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்துடும். ஒன்று ஏரியா ஃபைன் பண்ணி பாருங்கள், ஏதாவது நோன் வேல்யூஸ், நோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கிடைக்குதாங்கிறத பாருங்கள். அப்போ இங்கே நான் வந்து சும்மா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதினப்போ ஒர்க் டன் தான் கிடைக்கும். இதோட ஏரியா கிடச்சின்னா ஒர்க் டன் ஆயிரும். இது ஃபஸ்ட் ஐடியா. அண்ட் இன்னொன்று கண்டுபிடிக்கலாம் அந்த கிராஃபில் இருந்து, ஸ்லோப்னா என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். பட் இங்கே வந்து இவ்வளோ தான். ஏரியா கிவ்ஸ் ஒர்க் டன் இந்த எஃப்எக்ஸ் கிராஃபில்.
இது நீங்கள் மெமரைஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு விஷயமாக புரிஞ்சுக்கணும். எந்த கிராஃப் கொடுத்தாலும் நீங்கள் ஏரியாவும் ஸ்லோப்பும் ஃபைண்ட் பண்ணி பாருங்கள். எதுலையாவது ஒன்று உங்களோட ஆன்சர் இருக்கும், ஏரியாவிலையோ அல்லது ஸ்லோப்லேயோ. ஐடியா புரிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிராஃபில் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு யூஸ்னு வச்சுக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து ஸ்லோப். மேபி இந்த வேர்டை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸ்லோப்னா என்னென்னா எவ்வளோ ஆங்கிள் இன்க்ளைனாக இருக்கோ அதுதான் ஸ்லோப். பாருங்கள், ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். நான் ஒரு கிராஃப் வரைகிறேன், ஒரு லைன். ஸ்லோப் அப்படிங்கிறது ஃபைண்டிங் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். அல்லது ஒரு ரேஷியோ ஃபைண்ட் பண்ணுறோம். எப்படி நான் பாருங்கள் ரேண்டமாக எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன். அப்போது இந்த பார்ட் ஒன்று என்க்ளோஸ் பண்ணிடுது. பாருங்கள், இந்த லெங்க்த்தை நான் 2 கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டேன். இப்போது எனக்கு இந்த வேல்யூ ஒய் ஆக்சிஸ் வேல்யூ, ஏன்னா கரஸ்பாண்டிங் பாருங்கள் இந்த லெங்க்த்து கேட்டால் நான் என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். அப்போது இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணிக்கிறேன், சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ். ஒய் ஆக்சிஸ் இது வந்து சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சிஸ் கீழே பாருங்கள், இதுக்கு நேராக கரஸ்பாண்டிங் வேல்யூ கரஸ்பாண்டிங். இப்போ டெல்டா எக்ஸுங்கிறது என்னது, x2 மைனஸ் x1. இதோட ரேஞ்ச் எவ்வளோ, இதோட லெங்த் எவ்வளோ. டெல்டா ஒய்ங்கிறது இதோட லெங்த். ஸ்லோப் அப்படின்னா ஜென்ரலாக ஸ்லோப்போட ஐடியாவே இவ்வளோ தான், சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சிஸ். இதோட ரேஷியோ தான் ஸ்லோப். பாருங்கள், இது டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்னு எனக்கு கிடைக்கணும்னா நான் இன்னொரு ஐடியா கூட எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் டீட்டான்னு வச்சுங்களேன். அப்போ டேன் டீட்டாங்கிறது டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸாக இருக்கும். அப்போது இப்படி கூட எழுதிடலாம். இதை விட சிம்பிளாக ஸ்லோப் அப்படிங்கிறது ஃபைண்டிங் டேன் டீட்டா ஆஃப் அ கிராஃப். இவ்வளோதான் லாஜிக். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு ஐடியா. டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸுங்கிறது டேன் டீட்டா கண்டுபிடிச்சா அதுதான் ஸ்லோப். இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம் ஒரு வேல்யூ வந்துச்சு, இந்த ட்ரையாங்கிள் எடுத்தால் என்ன வரும், பெரிய ட்ரையாங்கிள். அப்போவும் அதே ஆன்சர் தான். ஏன் தெரியுமா, அதே டீட்டா தானே வருது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு டீட்டா கான்ஸ்டன்ட் தானே. நீங்கள் எந்த லைன் எடுத்தாலும் டீட்டா தான். அப்போது இங்கே டெல்டா எக்ஸும் அதிகமாகுது, டெல்டா ஒய்யும் அதிகமாகுது. அந்த ரேஷியோ மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், சேம் வேல்யூ மாறாது. ஸோ ஃபார் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா டேன் டீட்டா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படின்னா ஸ்லோப் கான்ஸ்டன்ட். நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலும் அதே ஆன்சர், பெரிய ட்ரையாங்கிள் எடுத்தாலும் இது ஸ்ட்ரெயிட் லைன்லாம் இருக்கிற வரைக்கும் ஸ்லோப் வில் பி கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதிடலாம், slope is constant for straight line. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹிண்ட் இது. சரி, இந்த ஸ்லோப்லேருந்து நமக்கு என்ன குவான்டிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இது வந்து வெலாசிட்டின்னு வச்சுக்கலாம், இது வந்து டைம். அப்போது இந்த டெல்டா ஒய்ங்கிற வேல்யூ வெலாசிட்டியும் டெல்டா எக்ஸுங்கிறது டைம். நான் ஸ்லோப் எடுத்தால் என்னாகும், வெலாசிட்டி டிவைடட் பை டைம்னு கிடச்சிரும். என்ன ஃபார்முலா, வெலாசிட்டி பை டைமுங்கிறது ஒரு ஃபார்முலா. இதோட ஃபார்முலா ஆக்சலரேஷனோட ஃபார்முலா. அப்போது ஒரு கிராஃப், ஒரு வேளை வெலாசிட்டி டைம் கிராஃப் கேட்டுட்டு எனக்கு வந்து எவ்வளோ ஆக்சலரேஷன் கேட்டால் நான் என்ன பண்ணிடலாம், ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது இவ்வளோ தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த கிராஃப்லேருந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது எல்லா கிராஃபில் இருந்தும் எய்தர் ஸ்லோப் ஆர் ஏரியா இது ரெண்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா அண்ட் ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஸ்லோப்புங்கிறது டேன் டீட்டா, ஒய் ஆக்சிஸ் சேஞ்ச் பை எக்ஸ் ஆக்சிஸ் சேஞ்ச். இவ்வளோ தெரிஞ்சிருந்தாலே போதும். அப்புறம் இந்த ஸ்லோப் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் இல்லை, ஒருவேளை அந்த கிராஃப் இப்படி போகுது. அப்போ பாருங்கள், டீட்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது டீட்டா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அது வேரியபிளாக இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் நாங்கள் வேரியபிள் ஆக்சலரேஷனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். எனக்கு இந்த கிராஃபோட பேசிக் ஐடியா இவ்வளோ தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சால் நம்ம ப்ராப்ளமில் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். என்ன கிராஃப் கேட்டாலும் இதை தவிர வேறு எதுவும் இருக்காது. ஸ்லோப் அண்ட் ஏரியா இது மட்டுமே வச்சு எல்லா கிராஃபும் சொல்லிட முடியும்.